வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள ஃபேண்டசி படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் லவ்லி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்துல வர நம்ம ஹீரோ செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிடறான். அவன் போயிருக்கான். அந்த ஜெயில ஒரு ஈ பேசுறது அவனுக்கு கேக்குது. அந்த ஈக்கே ஒரு ஆச்சரியம். இந்த ஜெயில எத்தனையோ கைதிகளை பார்த்திருக்கேன், அவங்க கிட்ட எல்லாம் நான் பேச ட்ரை பண்ணிருக்கேன், பாட ட்ரை பண்ணிருக்கேன், ஒருத்தனுக்கும் நான் பேசுறது கேட்கவே கேட்காது. ஆனா உனக்கு தான் முதல் முறையா நான் பேசுறது கேக்குது. சம்திங் ஏதோ உனக்குள்ள ஒரு ஸ்பெஷலான பவர் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஈ சகஜமா நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது, பழக ஆரம்பிக்குது. இதுல குறிப்பா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், அது ஒரு பெண் ஈ. இப்படி அந்த ஈக்கும் நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆக கிட்டத்தட்ட நானி மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு பயங்கரமான பேக் ஸ்டோரி இருக்கு. இப்படி நம்ம ஹீரோக்கும் அந்த ஈக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போயிருக்க நம்ம ஹீரோ வெளியே வந்தானா இல்லையா, அந்த ஈக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்ன, ஈ பேசுறதெல்லாம் நம்ம ஹீரோக்கு எப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த லவ்லி. சரி, இப்போ நாம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல கேரளாவில் இருக்க ஒரு அழகான மலை கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க ஒரு வீட்டுக்குள்ள ஒரு யங்ஸ்டரை காட்டுறாங்க. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் போனி பேபி. இவனுடைய ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சின்ன ஃபேமிலி. அம்மா, சிஸ்டர், இவனுடைய அப்பா சின்ன வயசுலேயே இறந்துருப்பாரு. ஹீரோ படிச்சு முடிச்சுட்டு கனடா போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த ஊர்ல இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். வாடகைக்கு மிஷின் எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு பெரிய பெரிய பணக்காரங்களுடைய கார்டன் ஏரியாவை போய் கிளீன் பண்றது, மிஷினை யூஸ் பண்ணி புல்லுங்களை வெட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா அந்த கிராமத்துல மழை நீர்வீழ்ச்சின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். பேரலா கனடாக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய மாமாவும் அத்தையும் வந்து, எவ்வளவு நாள் தானே நீ இப்படியே வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருப்ப, ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போனா தானே நீயும் லைஃப்ல செட்டில் ஆவ, உனக்கு பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்றப்பெல்லாம் மாமா அட்வைஸ் கொடுக்க, அதுக்கு தான் நான் கனடா போக போறேன், எனக்கு எந்த ஊர்லலாம் எந்த வேலைக்கும் போக விருப்பம் இல்லை அப்படின்றப்பெல்லாம் நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு இவன் மாமா வந்து, டேய் போனி, நான் சொல்றதை கேளு, உனக்கு நான் இபி ஆஃபீஸ்ல கிளர்க் வேலையை வாங்கி தரேன், கவர்மெண்ட் உத்தியோகம்டா, வேலைக்கு போனாலும் போடனாலும் லீவ் போட்டாலும் போடலனாலும் மாசம் 1ஆம் தேதி ஆனா கரெக்டா கவர்மெண்ட் சைட்ல இருந்து உனக்கு சேலரி போட்டுருவாங்க, ஓரளவுக்கு நீ லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், ஃபியூச்சர்ல நீ காரு வீடுன்னு வாங்கி ஒரு மினிமம் கேரண்டி லைஃப் இருக்குடா, ஸோ தயவு செஞ்சு அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மாமா நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்லை. இந்த பாரு மாமா, எனக்கு இந்த ஆஃபீஸ் போய் பெஞ்ச் தேய்ச்சிக்கிட்டு இருக்க கவர்மெண்ட் வேலையெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, அதுக்காக தான் நான் ஃபாரின் போறேன், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, எப்பா நீ ஃபாரின் போ, எங்க வேணா போ, ஆனா முதல்ல நீ உன் ஃபேமிலியை பாரு, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கோ, நான் சொல்ற மாதிரி கேளு, முதல்ல இந்த வேலையில ஜாயின் பண்ணு, ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு அங்க வேலை பாரு, இந்த வேலையை வச்சு நீ பேங்க்ல லோனை வாங்கு, அந்த காசுல உன் ஃபேமிலியை செட்டில் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டபடியே கனடாவோ கம்போடியாவோ இல்ல உகாண்டாவோ எங்க வேணா போ, யார் உன்னை கேட்க போறா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவுடைய மாமா ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்ண, பக்கத்திலே நின்றுட்டு இருக்க இவங்க அம்மாவும், டேய் தான் இவ்வளவு சொல்றாருல, ஒழுங்கா போய் ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களும் சேர்ந்து சொல்ல, சரி ஓகே இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்றாங்களே சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். அதே கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஷைன்ன்ற ஒரு சீனியர் எம்ப்ளாயி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் மேல அதே ஆபீஸ்ல வேலை பார்க்குற கிரேஸ்ன்ற ஒரு பொண்ணுக்கு கண்ணு. கிரேஸ்ன்ற லேடி இருக்காங்களே, இவங்க ஆல்ரெடி மேரிட், இவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு. ஆனா இவங்க இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஷைன் கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க. வீடியோ கால் பண்ணி பேசுறது, வீட்டுக்கு கூப்பிடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்க, கட் பண்ணா இந்த ஆபீஸ்ல தான் நம்ம ஹீரோ ஒரு ஜூனியர் கிளர்க்கா வந்து சேர்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவன் இருந்த கிராமத்துல இருந்து டவுனுக்கு வந்திருக்கான். இவன் இப்போ சீனியர் எம்ப்ளாயான ஷைன் கூட தான் தங்கியிருக்கான். ஒரு நாள் இந்த சீனியர் எம்ப்ளாயி ஷைன் இருக்கான, அவனை ரூட் விட்டுட்டு இருக்க அந்த கிரேஸ்ன்ற லேடி, நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன் வாங்கன்ற மாதிரி கூப்பிட, இவனும் ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி போறான். அப்படி கிரேஸோட வீட்டுக்கு போனதும் முதல்ல ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. கொஞ்ச நேரத்துல பதட்டமாகி மாதிரி பயந்து போய், சாரி நான் காண்டா பேக்கெட் வாங்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்படி இந்த ஷைன்ன்றவன் பயந்து போய் பதறி அடிச்சுட்டு ஓடி போய் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி போல ரிட்டர்ன் ரூமுக்கு வந்திருக்கான். ரூம்ல நம்ம ஹீரோ இந்த ஆள் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு, ஷைன் ப்ரோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் நான் எதுக்குமே லாக்கிலடா, இந்த உலகத்துல நான் எதுக்குமே லாக்கிலடா அப்படின்ற மாதிரி அப்படியே போய் மயங்கி விழுந்துறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஷைன் அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவரை நோக்கி இந்த கிரேஸ் லேடி தான் வராங்க. அவங்கள பார்க்கும் போதே இவருக்கு திரும்பவும் பதட்டமாவது. அவங்க நேரா வந்து,
நேற்று இந்த காரணத்தினால தானே விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா காண்டம் பேக்கெட் இருக்கு. இன்னைக்கு நான் அதை பக்காவாக வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு இவங்க அந்த பேக்கை மாட்டிட்டு போகும்போது சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பேக்ல அந்த பொருள் எல்லாம் செதறி கீழே விழுந்துருது. அதுல அந்த காண்டம் பேக்கெட்டும் நம்ம ஹீரோவுடைய டேபிள் கடையில் போய் விழுந்துருது. செதறி கீழே விழுந்த மற்ற பொருட்கள் எல்லாம் இவங்க பேக்குள்ள எடுத்து போட்டு பரபரப்பா இந்த லேடி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவ பட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க மிஸ் பண்ண அந்த காண்டம் பேக்கெட் அதை எடுத்துட்டு நேரம் அந்த லேடி கிட்ட போயிட்டு, மேடம் நீங்க இதையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க அந்த ஆபீஸ்க்கு அப்பன்னு பார்த்து சில கட்சிக்காரங்க எல்லாம் வந்திருக்கானுங்க. அவனுங்க நம்ம ஹீரோ இந்த காண்டம் பேக்கெட்டை இந்த லேடி கையில கொடுக்கறத பார்த்துட்டு, டேய் உனக்கு என்ன வயசாவது, லேடி கிட்ட பப்ளிக்கா நீ இந்த வேலையை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோ முறைக்க உடனே நம்ம ஹீரோ, சார் சார் அவங்க பேக்ல இருந்து கீழே விழுந்துச்சு அதான் நான் எடுத்து கொடுக்க வந்தேன் அப்படின்ற பலாம் இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே எங்க நம்ம பேர் கெட்டுருமோன்னு சொல்லிட்டு உடனே கிரேஸும், டேய் உனக்கு என்ன பார்த்தா எப்படா தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த காண்டம் பேக்கெட் இவங்க பேக்ல இருந்து விழுந்த மாதிரியே இவங்க காமிச்சிக்காம டோட்டலா நம்ம ஹீரோ மேல பழி போட ஸ்பாட்ல ஷைனும் வந்துறாரு. அவர் அந்த கட்சிக்காரங்களாம் சமாளிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் சின்ன பையன் ஏதோ தப்பா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்துறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்லயே ஹீரோ அந்த காண்டம் பேக்கெட்டை கிரேஸ் கையில கொடுக்க போனத சில கட்சிக்காரங்க பார்த்தாங்கல்ல அவனுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானுங்க போல. போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட நம்ம ஹீரோவை நேரா இப்போ அந்த ஊர்ல இருக்க மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கிட்ட தான் கூட்டு போயிருக்காங்க. அவர் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை பார்த்து, அந்த லேடி கிட்ட நீ காண்டம் பேக்கெட்டை கொடுக்க ட்ரை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நான் எடுத்து கொடுத்தேன் ஆனா அந்த காண்டாக்ட் பேக்கெட்டை மிஸ் பண்ணதே அவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல வரான். ஆனா அது எதையுமே மேஜிஸ்ட்ரேட் கேட்கற மாதிரி இல்ல. அவங்க கையில நீ அதை கொடுத்தியா அப்படின்ற மாதிரி திரும்ப அதையே கேட்க, ஆமா சார் கொடுத்தன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல, 15 நாள் இவனை ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க. நடா அது எந்த தப்புமே பண்ணல, கீழே விழுந்து கடந்த பொருள் எடுத்து போய் கொடுத்ததுக்கு 15 நாள் ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி வெக்ஸ்ல இருக்கான். கற்பனா அடுத்த நாள் காலையில அந்த ஜெயில எந்திரிச்சதும் அவனுக்கு அங்க எல்லாமே புதுசா இருக்கு. பாத்ரூம் போலான்னு போனா அங்க ஒருத்தன் வந்து, தம்பி இங்க வா, நீ ஜெயிலுக்கு புதுசா 8 மணிக்கு முன்னாடி எல்லாம் பாத்ரூம் போக கூடாது, இங்க சைமன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய கேங் எல்லாம் பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் தான் நீ போகணும் அப்படின்ற மாதிரி ஜெயில இல்லாத விதிமுறைகள் எல்லாம் இவரை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. சைமனுடைய கேங்கும் வந்து பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ போகணுமா. இப்படிலாம் நம்ம ஹீரோ அந்த ஜெயிலுக்குள்ள சில டார்ச்சர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்து அவனுக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறதுக்கு ஹீரோவுடைய அம்மா வந்திருக்காங்க. இப்போ அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் உண்மையிலேயே நீ தான் அவங்களுக்கு கொடுத்தியா? ஐயோ அம்மா நான் சொல்றது நீ ஆச்சு நம்புமா, அவங்க பேக்ல இருந்து கீழே தவறு விட்டாங்க, அதை தான் நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன், எந்த தப்புமே பண்ணாம தூக்கிட்டு வந்து இங்க போட்டாங்க அப்படின்னு மாதிரி ஹீரோ புலம்ப, சரி ஓகே கவலைப்படாத, உன் அங்கிள் கிட்ட சொல்லி உன்னை வெளியே எடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மணி அடிச்சா சாப்பாடு, ஜெயில் வாழ்க்கை, அந்த ஜெயிலுக்குள்ளே தௌலத்தா சுத்திக்கிட்டு இருக்க சைமன், இப்படி ஒரு மாதிரி ஹீரோடைய லைஃப் அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு மாதிரி கடுப்பா போய்கிட்டு இருக்க. அதே ஜெயிலுக்குள்ள ஒரு உலாவிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஜாலியா ஆடி பாடி இந்த ஜெயில் வளாகத்திலே பாட்டு பாடிக்கிட்டே உஸ்ன்னு இந்த பக்கமும் அந்த பக்கம் பறந்து போய்கிட்டு இருக்கு. இது பாடுற பாட்டு செல்லுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ கேக்குது. யாரா இந்த ஜெயிலுக்குள்ள போய் பாடுறது, அதுவும் பெண் குரல்ல பாட்டு பாடுறாங்களே, இது ஆண்களுக்கான ஜெயிலாச்சே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அப்பதான் இந்த ரியலைஸ் பண்ணுது, ஓ நாம பாட்டு பாடுறது ஒருத்தனுக்கு கேக்குதா, அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சொல்லிட்டு செல்லுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ காதுகிட்டே வந்து பாட்டு பாட பாக்குது, பேசுது. டே பையா யாரா நீ புதுசா இருக்கிற, நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குதா அப்படின்ற மாதிரி ஹீரோவே சுத்தி வர, ஹீரோவா பட்டுனி போ அந்த அடிக்கிற விதமா கையில பிளேட் எடுத்துட்டு ஓங்க, ஓ நீ என்ன அடிக்க போறியா, வா பாத்தலாம், பொடி பையா என் கண்ணில் 6000 லென்ஸ் இருக்கு, உன்னாலாம் என்ன கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இவனுக்கு பயங்கரமா தண்ணி காட்டுது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்து எய்ம் பண்ணி இந்த இருக்கிற இடமா தூக்கி அடிக்கிறான். ஆனா அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடுது. ஆனா இவன் தூக்கி அடிச்சதுல அந்த கிளாஸ் கேட் மேல பட்டு ரிவர்ஸ் நம்ம ஹீரோ மூஞ்சிலே வந்து பட்டால்னு அடிச்சு அப்படியே மயங்கி விழுந்துறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல கிளாஸ் அடிச்சதுல ஹீரோடைய தலையில அடிபடிச்சு போல பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ துணி துவச்சிட்டு இருக்க. அப்போ அதே ஜெயில இருக்க ஒரு கைதி கிட்ட வந்து, ஆனா இந்த ஜெயிலுக்குள்ள ஏதாவது பேய் பிசாசு இருக்குதா, எனக்கு ஒரு பொண்ணுடைய குரல் கேட்டுட்டே இருக்கு, ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா அப்படின்ற பலாம் கேட்க, தம்பி நீ ஜெயிலுக்கு புதுசுல, உனக்கு அந்த மாதிரி குரல்லாம் கேட்கறது சகஜம்தான், அதெல்லாம் நம்ம மன பிராந்தி, ஃப்ரீயா விடு, உனக்கு ஏதாவது காதலி வெளியே இருக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார், அப்பனா உனக்கு லேடி குரல்லாம் கேட்க வாய்ப்பே இல்லையே, சரி ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜெயில் கைதியும் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்ப, இப்போ அப்படியே திரும்ப செல்லுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ அந்த வந்தா அடிக்கிறதுக்கு கையில பிளேட்டோட நின்றுட்டு இருக்கான். ஆனா இந்த பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த பக்கம் விண்டோ வழியா உள்ளுக்குள்ள வந்து, டே பையா திரும்ப எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இந்த இப்போ அப்படியே பறந்து போய் நம்ம ஹீரோடைய ஷோல்டர்ல உட்காந்துட்டு கொஞ்சமா நம்ம ஹீரோ கிட்ட அது பேச ஆரம்பிக்குது. ஹீரோ கையில ஒரு பூவோட டாட்டூ இருக்கு, ஹை பூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ மேல போய் நின்றுட்டு, முதல் முறையா பேசுறது உன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு கேட்கறதே ஒரு பெரிய அபூர்வம் தான், உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆயிருக்கு போல, அதனாலதான் நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குது போல அப்படின்ற மாதிரி கொஞ்சமா அந்த நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க.
ஹீரோக்கு அது பேசுறது எல்லாமே கிளியரா கேட்டுட்டு இருக்கு. கொஞ்சம் இரு, ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருதே, என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஈ அப்படியே பறந்து இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது சட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜெயிலுக்குள்ள கொசு மருந்து அடிச்சுட்டு வரானுங்க. இதை பார்த்ததும் இந்த ஈக்கு அள்ளு இல்ல, ஐயோ கொல்ல போறாங்களே சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து பறந்து நேரா திரும்ப நம்ம ஹீரோவுடைய செல்லுக்குள்ள வந்துட்டு பயப்புள்ளிங்க என்ன கொல்றதுக்காக கொசு மருந்து அடிச்சுட்டு வரானுங்க. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தேன், இன்னைக்கே இவனுங்க எனக்கு ஈம சடங்கு பண்றானுங்க, சரிடா பையா நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஈ இப்போ அந்த செல்லுடைய விண்டோ வழியா எஸ்கேப் ஆகி போயிடுது. திரும்ப அடுத்த நாள் அதே ஈ கிச்சன் வழியா பூந்து நேரா இப்ப நம்ம ஹீரோவுடைய செல்லுக்குள்ளே வந்து, ஹே போனி உனக்கு காலைல என்ன டிஃபன் தெரியுமா, இட்லி சாம்பார், இப்பதான் கிச்சன் வழியா பறந்து வரும்போது பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோவுடைய பேர் சொல்லி கூடுமா. ஹே எப்படி உனக்கு என் பேர் தெரியுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, உன் பேரு, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த, நீ என்ன கேஸ்க்காக உள்ள வந்த, எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். ஏன்னா பல நாளா நான் இந்த ஜெயிலுக்குள்ள தானே இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இந்த ஜெயில தான் பிறந்தனே தெரியுமா. நான் பிறந்த டைம்ல நான் என் அம்மாலாம் இந்த ஜெயிலுக்குள்ள சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே சோகமாகுது. என்னாச்சு உன்னுடைய அம்மாக்கு என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஒரு நாள் நானும் என் அம்மாவும் சந்தோஷமா பறந்துட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி என் அம்மா இந்த ஜெயிலுடைய மெயின் கேட் அதுல இருக்கக்கூடிய சின்ன வழியா வெளியே போனாங்க. அப்படி வெளியே போன கொஞ்ச நேரத்துல எலக்ட்ரிக் பேட்டால இந்த ஈயோட அம்மாவை அடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்பத்துல இருந்தே இப்ப ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க இந்த ஈக்கு தான் கண்ணு முன்னாடியே தான் அம்மா இந்த ஜெயிலை விட்டு வெளியே போனதும் செத்து போனத பார்த்ததுல இருந்து இது ரொம்ப பயந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் இது இந்த ஜெயிலை விட்டு போகாம இந்த ஜெயிலையே தன்னுடைய வீடா மாத்திக்கிட்டு இந்த ஜெயிலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி இதோடைய கதையை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ, சரி உன்னுடைய பேர் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, எது பேரா, எனக்கிட்ட யாருமே பேர் வைக்கலையே, நீ எனக்கு பேர் வைக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த ஈ கேட்க, சரி ஓகே நானே உனக்கு பேர் வைக்கிறேன், ஆனா உன்னை என்னால கிளியரா பார்க்க முடியலையே, உன்னை நான் கிளியரா பார்க்கணும்னா எனக்கு லென்ஸ் கண்ணாடி இது மாதிரி ஏதாவது வேணுமே, அவ்வளவுதானே, கவலை விடு, நான் உனக்கு அது இருக்கிற இடத்த சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஈ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வெளியே இதே ஜெயில சைமன்ற ஒரு பெரிய கேங் லீடர் இருக்கால, அவன் அந்த கேங்க கூட்டிட்டு எந்த டைமிங்ல செல்லுல இருந்து வெளில போவானோ அந்த டைம் இந்த ஈக்கு தெரிஞ்சிருக்கு. அதே டைமிங்ல நம்ம ஹீரோவும் வெளியில கூட்டு வந்து நேரா இப்போ அந்த ஜெயில இருக்க போலீஸ் ஆபீஸ் ரூம்குள்ள போயிட்டு பழைய பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ட்ரங்க் பெட்டிக்குள்ள இவன் கேட்கற மாதிரி லென்ஸ் கிளாஸ் இருக்கிறத சொல்ல, உடனே நம்ம ஹீரோ நைஸா அந்த ஆபீஸ் ரூம்குள்ள போயிட்டு ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்க அந்த லென்ஸ் கிளாஸை தூக்கிட்டு திரும்பவும் அந்த கேங் ரிட்டர்ன் செல்லுக்குள்ள போகும்போது அதே டைமிங்ல இவனும் செல்லுக்குள்ள வந்துடுறான். அப்படி இவன் செல்லுக்குள்ள வந்ததும் போலீஸ் ஆபீஸ் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்க அந்த கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இப்பதான் முதல் முறையா இந்த ஈயை இன்னும் போக்கஸ்டா கிளியரா பாக்குறான். அப்படி பார்த்தோம், ஏய் நீ பார்க்க செம்ம லவ்லியா இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே, ஓ அப்படியா நான் சூப்பரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஈயும் நம்ம ஹீரோ முடிய ஜாலியா பறக்க, அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஹே உனக்கு பேசாம நான் லவ்லினே பேர் வச்சிருந்தேன், சூப்பரான பேர், ஏய் எனக்கு பேர் வச்சாச்சு, என்னுடைய பேர் லவ்லி அப்படின்ற மாதிரி அந்த ஈயும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. இப்படி நம்ம ஹீரோக்கும் அந்த லவ்லின்ற ஈக்குள்ளயும் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு வரதுக்கு காரணமா இருந்த அந்த கிரேஸோடைய பாய் ஃப்ரெண்டான ஷைன் இருக்கான, அவன் இப்போ கிரேஸை மீட் பண்ணி, இங்க பாருங்க நம்மளால தேவையில்லாம அந்த பையன் ஜெயிலுக்கு போயிருக்கான், அவன் வேற கனடா போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல, சோ நம்மளால தேவையில்லாம அவன் கரியர் ஸ்பாயில் ஆகக்கூடாது, பேசாம நீங்க உண்மையை ஒத்துக்கங்க, அதுதான் அந்த பையனுக்கு நல்லது அப்படின்ற மலாம் ஷைன் கிரேஸ் மீட் பண்ணி கேட்க, அதுக்கு கிரேஸ் வந்து இங்க பாருங்க என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு, எனக்கு குழந்தை இருக்கு, இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நான் எப்படி என் பேக்ல தான் அந்த காண்டம் வச்சிருந்தேன்னு சொல்றது வாய்ப்பே கிடையாது, என்னால முடியாது, என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிறாங்க. ஆனா ஷைனுக்கு என்னன்னா நம்மளால அந்த பையன் ஜெயிலுக்கு போயிருக்கானு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சி இவரை போட்டு தாக்கிட்டு இருக்கு. கட் பண்ணா இந்த பக்கம் ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோ லவ்லிக்காக ஒரு சின்னதா ஒரு வீடை டிசைன் பண்ணிருக்கான். அந்த வீடு அந்த லவ்லின்ற ஈக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு மாண்டேஜ் சாங், அந்த சாங்ல நம்ம ஹீரோவும் லவ்லியோட உலகத்துக்குள்ள போயிட்டு ஜாலியா அது கூட சேர்ந்து பறக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பி மோட்ல அந்த பாட்டு முடிஞ்சதும் ஜெயிலுக்குள்ள இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன், அதுக்காக கொடியெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இந்த லவ்லின்ற ஈ இருக்குல்ல, அது நம்ம ஹீரோ காது கிட்ட வந்து நம்ம ஜெயில பெரிய கேங் லீடரான சைமன் இருக்கார்ல, அவரை போட்டு தள்ளுறதுக்காக பாம்பேல இருந்து ஷிபுன்ற ஒருத்தன் இறங்கி இருக்கான். பாம்பே ஷிபுக்கும் சைமனுக்கும் சுத்தமா ஆகாது. இப்ப அந்த பாம்பே ஷிபு ஜெயிலுக்குள்ள வச்சு சைமனை போட்டு தள்ளுறதுக்காக டூல்ஸோட வந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லவ்லி சொல்லிட்டு போனதும் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ இத பத்தி சைமனுடைய ஆள் கிட்ட சொல்ல, உடனே சைமனுடைய ஆட்களும் அலர்ட் ஆவறானுங்க. அந்த இடத்துல இந்த பாம்பே ஷிபு என்ட்ரி கொடுக்குறான். ரெண்டு கேங் இடையே பயங்கரமான கேங் வார். அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஏதோ ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி நம்ம லவ்லி இருக்குல்ல, அதை அப்படியே பறந்து போய் பார்த்துட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. கடைசியா அந்த கேங் வார்ல
சைமன் டீம் தான் ஜெயிக்கிறாங்க. பாம்பே ஷிபு போட்டு பொழந்து கட்டிட்டு இனிமே நீ பாம்பே ஷிபு கிடையாது வெறும் ஷிபு அப்படின்னு மாதிரி அவனை அடிச்சு விரட்டிடுறாரு. அப்படி அவனை அடிச்சு விரட்டினதும் இப்படி ஒரு கேங் சைமன் அடிச்சு பொழக்கிறதுக்காக டூல்ஸோட இறங்கி இருக்காங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோ தானே சொன்னான். ஸோ அதனால நம்ம ஹீரோவை சைமன் அவருடைய செல்லுக்கு கூப்பிட்டு ஸ்பெஷலான சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்றாரு. இப்படி ஹீரோவும் சைமன் கேங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ அந்த ஜெயிலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிட்டு இருக்க பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை ஜெயில இருந்து பெயில் எடுக்கிறதுக்காக லாயர் மேஜிஸ்ட்ரேட்டை நேரடியா அவருடைய ஆபீஸ்ல போய் மீட் பண்ணி பெயில் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்க ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோ எப்பவும் போல அந்த ஈ கூட பேசிட்டு இருக்கும்போது அப்பவும் ஜாலியா பேசிட்டு இருக்க அந்த லவ்லின்ற ஈ இன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட என்னோட இன்ஸ்டிங்க்ட் நீ இந்த ஜெயிலை விட்டு போறன்னு தோணுது, எங்க போனாலும் என்ன மறக்க மாட்டல அப்படின்றலாம் அந்த ஈ கேட்க சாச்சா அவ்வளவு சீக்கிரம்லாம் அந்த ஜெயிலை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல போனி அப்ப நீ போக மாட்டியா, ஐயா ஜாலி நான் அப்புறம் ஒன்னு வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஈ இப்போ பறந்து போயிடுது. அது போன அடுத்த நிமிஷமே ஹீரோக்கான பெயில் ஆர்டரோடு ஹீரோவுடைய லாயர் இந்த ஜெயிலுக்கு வராரு. வந்ததுமே நம்ம ஹீரோவை செல்லுல இருந்து கூட்டிட்டு நேரா ஜெயிலு கிட்ட போயிட்டு பெயில் எடுத்துட்டு போறதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் பண்றாங்க. திரும்ப ஜெயிலுக்கெல்லாம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு மாதிரிலாம் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. அந்த ஈயோட இன்ஸ்டிங்க்ட் சரிதான் போல. எஸ் நம்ம ஹீரோ அந்த ஜெயிலை விட்டு பிரிஞ்சு போறான். போறதுக்கு முன்னாடி அந்த ஈயை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா அது எங்கேயுமே காணோம். இவன் அந்த ஜெயிலை விட்டு வெளியேற அதே டைம் போனி நீ எங்க அப்படின்ற மாதிரி அந்த ஈயும் நம்ம ஹீரோ இருந்தா அந்த செல்லு முழுக்க தேடுது. செல்லே எம்டியா இருக்குல்ல. எஸ் நம்ம ஹீரோ அந்த ஜெயிலை விட்டு வெளியேறான். ஜெயிலுக்குள்ள இருக்க லவ்லின்ற அந்த ஈ நம்ம ஹீரோ பயங்கரமா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. என்னதான் நம்ம ஹீரோ பெயில்ல வெளியே வந்தாலும் ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கான். அடுத்ததான் நம்ம ஹீரோ அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணி மச்சான் நான் சொல்றது உனக்கு ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனமா இருக்கலாம், ஆனா இதான் உண்மை. நான் ஜெயில ஒருத்தரை சந்திச்சேன், ஆனா அது மனுஷன் கிடையாது, அது ஒரு ஈ. அது பேசுறது எல்லாமே என்னால கேட்க முடிஞ்சு. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு அதுதான் கம்பெனி கொடுத்துச்சு. நான் லவ்லிய ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல எது ஈக்கு பேர் வச்சிருக்கியா, ஆமா அது பேர் லவ்லி, சரி வா லவ்லியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு திரும்பவும் ஜெயில நோக்கி பைக் எடுத்துட்டு கிளம்புறாடுங்க. அப்படி அந்த சப் ஜெயில் வாசல் கிட்ட போனதும் இவன் அந்த ஈயை தான் தேடிட்டு இருக்கான். இவனால அதை பார்க்க முடியல. கூட இருக்க ஃப்ரெண்டா டெய்லி கூப்பிட்டான்னு வந்தான் பாரு, ஒழுங்கா வாடா போலாம் அப்படின்ற மாதிரி அவனை கூட்டிட்டு போயிடறாங்க. ரிட்டர்ன் வந்ததும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை சேர்ந்து கலாய்க்கிறாங்க. கடுப்புல நம்ம ஹீரோ இவனை கலாய்ச்சி அவன் ஃப்ரெண்டோட தலையில ஜூஸை கூட்டிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அந்த அப்செட்டோடவே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோடைய காதுல லவ்லின்ற அந்த ஈ அதோடைய குரல் அது இவன் காதுக்குள்ள கொயின்னு கேட்டுட்டே இருக்கு. இவனால சரியா தூங்க கூட முடியல. ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்கான். வெளியில இவங்க அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்குன்னு கேட்க அம்மா நான் இருந்த ஜெயில ஒரு லவ்லின்ற ஈய பார்த்தேன், அந்த ஈய நான் ரொம்ப மிஸ் பண்றேமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட எமோஷனலா பேசுறான். என்ன சொல்றான் இவன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோடைய அங்கிள் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் அங்கிள் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கான், கேட்டா ஈ பேசுன்றான், ஈக்கு பேர் வச்சேன்னு சொல்றான், அதாவது அவனுக்கு லவ் கிவ் ஏதாவது இருக்காடா அப்படின்னு மாதிரி அங்கிள் கேட்க நம்ம போனிக்கு லவ்வா, சாச்சா லவ்வாலாம் எதுவும் இல்ல, வேற ஏதோ மன ரீதியான பிரச்சனை போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா ஆடி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால மிங்கிள் ஆக முடியல. கட் பண்ணா இப்போ அடுத்த சீன்ல ஹீரோவுடைய அந்த காண்டம் கேஸ் ட்ரையலுக்கு வந்திருக்கு. கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கு கிரேஸ் இருக்காங்களே, அவங்க இப்போ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த பையனுடைய கரியர் என்னால ஸ்பாயில் ஆகக்கூடாது, சோ அதனால அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோவா ஐயோ ஜட்ஜ் இவங்க சொல்றாங்கன்றதுக்காக இந்த கேஸ்ல என்ன விட்டுறாதீங்க, என்ன திரும்ப அதே சப்ஜெக்ட்லயே போடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இதை கேட்டு மேஜிஸ்ட்ரேட்டே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஹீரோக்கு என்னன்னா திரும்பவும் இவனை அதே சப்ஜெக்ட்ல போட்டா இவன் லவ்லிய பார்க்கலான்றதுக்காக தான் இப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா கேஸை வாபஸ் வாங்கினதுனால ஜட்ஜ் நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணி இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த சோகத்தோடவே நம்ம ஹீரோ அடுத்த சீன்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். லவ்லியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், திரும்ப என்னால அதை பார்க்கவே முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயங்கர சோகமா இருக்க, திரும்ப ஏதாவது கேஸ்ல வேணா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல அடுத்த சீன்லயே இவனுக்கு ரெகுலரா ஒரு கடைக்கு போவானுங்களே, கடையோட ஓனர் நம்ம ஹீரோவை பார்த்ததும் என்னடா காண்டம் பையா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து நக்கலா பேச கடுப்பான நம்ம ஹீரோ அந்த கடை ஓனரை எட்டி ஒரு விடுறான். அவ்வளவுதான் அந்த ஓனர் அப்படியே போய் பொத்துட்டு விடுறாரு. ஆனா அவருக்கு பெருசா எந்த அடியும் பண்ணல, பொழிச்சுக்கிறாரு. ஹீரோ மேல எந்த கேஸும் கொடுக்கல. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா லவ்லிய பார்க்க முடியலன்ற அந்த சோகத்திலே தனியா மலை மேல நின்றுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துறாங்க. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா அப்படி பைத்திய மாதிரி இருக்கிற, வேணா உனக்கு திரும்ப அந்த ஜெயிலுக்கு போகணுமா, இதுக்கு ஒரே வழி ஆண்டம் கொடுத்தல அந்த லேடியை போய் அசால்ட் பண்ணிடு, அவங்க உன்னை திரும்ப ஜெயில தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி இவன் ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்க அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அவங்க இருக்கிற அட்ரஸ் கேட்டு நேரா இப்போ இவன் ஆபீஸ் சேர்ந்த அந்த சீனியர் ட்ரைன் இருக்கார்ல அவருடைய ரூமுக்கு போயிட்டு அந்த கிரேஸ்ன்ற லேடியை பார்க்கணும், அவங்க எங்க இருப்பாங்கன்னு கேட்க
அவங்களுடைய அட்ரஸ் இவர் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி தம்பி இப்போ ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியில போறேன், நான் வர வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆக்சுவலா ஷைன் எங்க போறாருன்னா நேரா இப்போ கிரேஸை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்காரு. பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஆட்டோ பிடிச்சி ஷைன் சொன்ன கிரேஸோடைய அட்ரஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கான். நேரா இப்போ அந்த அபார்ட்மெண்ட் வந்ததும் கிரேஸோடைய வீட்டுக்கு கதவை திறந்தா உள்ளுக்குள்ள கிரேஸையும் ஷைனும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு இவன் அப்படியே அமைதியா வெளியில வந்துறான். அப்படியே இப்போ அந்த இரவு லவ்லியோட நினைப்பிலே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ இவன் கண்ணு முன்னாடி லவ்லி சும்மா ஜைஜாண்டிக்கா அவ்வளோ பெரிய உருவம். பார்த்தா இது இவனோட கனவு. அப்படி இப்போ கனவுல இருந்து கண் முடிச்சுக்கிறான். கட் பண்ணா அடுத்த நாள் இவன் வழக்கம் போல இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த புல் வெட்டுறதுக்காக அந்த வேலைக்கு போவாங்கல்ல, அப்படி ஒரு வேலைக்கு தான் போயிருக்காங்க. ஒரு பக்கம் இவன் ஃப்ரெண்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கான். அவனால இன்னும் அந்த லவ்லியோட நினைப்புல இருந்து வெளியே வர முடியல. அவன் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு டே வாடா கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ஹீரோவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு கூட்டு போயிருக்கான். ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காது கிட்ட லவ்லியோட குரல் கேக்குது. ஹே போனி எப்படி இருக்க, உனக்காக தான் நான் எவ்வளவு தொலை வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரல். நடான்னு பார்த்தா இவன் கண்ணு முன்னாடி லவ்லி வந்து பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததும் பயபுல ஆனந்த கண்ணீர் விட்டுறான். பயங்கர ஹாப்பியாகிறான். ஹே லவ்லி உன்னால எப்படி வர முடிஞ்சு, அதுவும் ஜெயிலுக்குள்ள இருந்து எப்படி வந்த அப்படின்ட்டு மலம் கேட்க, டேய் உன்னை பார்க்க தான்டா பஸ்ஸை பிடிச்சி வந்தேன், எனக்கெல்லாம் பஸ்ல டிக்கெட் கிடையாது தெரியல அப்படின்ற மாதிரி லவ்லி வழக்கம் போல பயங்கர ஹியூமரா பழையபடி இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பியா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பட்டுன்னு பாத்தீங்கன்னா லவ்லிய ஒரே கையால யாரோ அடிச்சு தள்ளுறாங்க. யாருன்னு பார்த்தா ஆப்போசிட் கடையில ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தனை அடிச்சான்ல அந்த ஆளு லவ்லி அப்படியே மயங்கி போய் ஒரு ஓரமா விழ பார்த்த நம்ம ஹீரோ வெறி கொண்டு தால் தவடாலே ஒன்னு விட பட்டுனி பாந்தால் அங்க இருந்த தவா எடுத்து ஹீரோ தலையில ஒரே அடி. அவ்வளவுதான் ஹீரோ சுருண்டு மயங்கி விழுந்துறான். ஒரு பக்கம் லவ்லின்ற அந்த அதுவும் மயக்கத்துல இருக்கு, ஹீரோ மயக்கத்துல இருக்கான். இப்ப அப்படியே மயக்கத்துல இருக்க லவ்லிக்கு உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. மயக்கத்துல இருக்க லவ்லிக்கு போனியோட குரல் கேக்குது. அந்த குரல் கேட்டதும் பட்டுனி போ லவ்லி எந்திரிச்சிடுமா. அப்படி லவ்லி எந்திரிச்சதும் சைட்ல மயங்கி விழுந்திருக்க போனியை போட்டு எழுப்புது. ஹே போனி எந்திரிச்சிடு, நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி லவ்லி எழுப்ப ரெண்டு பேருமே இப்ப மயக்கத்துல இருந்து எதிர்ச்சிட்டாங்க. இப்ப லவ்லி நம்ம ஹீரோவை பார்த்து நம்மள அடிச்சவனை ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ ஆப்போசிட் கடைக்காரனால அவனை போட்டு பொழகிறான். அந்த ஃபைட்ல லவ்லி நம்ம ஹீரோ கூடவே இருந்துகிட்டு அவன் எப்படிலாம் அடிக்க போறானோ அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லி அவனை பிளாக் பண்ணி போலம் பொழந்து போதை விட இதுக்கு மேல அடிச்சா போய் சேர்ந்துருவான் சொல்லிட்டு லவ்லி நம்ம ஹீரோ கூட்டிட்டு அங்க இருந்து இப்போ அந்த ஊர்லயே ரொம்பவே அழகான இடமான அந்த மலையோட உச்சியில நம்ம ஹீரோவும் லவ்லியும் அப்படியே ஒன்னா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சிறை பறவையா இருந்த இவங்க ரெண்டு பேரும் வெளி உலகத்தை வந்து சுதந்திரமா திரும்ப இவங்களுடைய நட்பை கண்டினியூ பண்ண அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன் மக்களே இந்த லவ்லின்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரணும். மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி